ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவே சிவ சிவ ஓம் நமோ நாரதநாராய நாய நமகா. நமக்கு இந்த சோபகிருது வருஷத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமை சுக்கரவாரத்திலே வருகின்ற மகா சிவராத்திரியானது பல கோடி யுகங்களினுடைய சித்தர்கள் மீண்டும் இந்த பூமிக்கு திருவண்ணாமலைக்கு அம்பிகையுடன் நம்ம ஒரு சாதாரண ஒரு மனுஷன் போகும்போது நமக்கு 4 பேர் வரா, 10 பேர் வரா, 100 பேர் வரா, அடியார்கள் சத்சங்கமாக ஆயிரக்கணக்கில் வருகிறார். அம்பிகையே வரும்போது அங்கே ஈஸ்வரனும் வருவார். ஈஸ்வரன் வரும்போது பரிவார தேவதைகள் வரும். நட்சத்திர மண்டல தேவதைகள், பல கோடி சந்திர மண்டலத்தினுடைய தேவதைகள், நட்சத்திர மண்டல தேவதைகள், சூரிய மண்டலத்தினுடைய தேவதைகள். அது ஏன் திருவண்ணாமலையிலே பல லோகத்திலிருந்து பித்திருக்களும் சேர்ந்து வருகின்ற அற்புதமான ஒரு திவ்ய திருநாள். நாம் அந்த பலனை எல்லாம் அவள் கொடுக்கின்ற பலனை எப்படி கொடுப்பாங்க? கையில் நம்ம கொடுப்பாளா? கையில் கொடுப்பா. ஆனால் வாங்கிக்கிற சக்தி நம்ம கையில் வேணுமே. அதற்காகத்தான் நம்முடைய கேந்திரத்திலே ஒரே ஒரு ஸ்படிக லிங்கம், அதை ஒரு மஞ்சள் பையில் போட்டுங்கோ, மஞ்சள் துணியில் போட்டுங்கோ. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டமே பட வேண்டாம். ஓம் நம சிவாய, ஓம் நமச்சிவாய சொல்லுங்கோ. அதுவும் கொஞ்சம் சிவ 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 சிவா சிவ சிவா ஒரு கிரிவலம் வாங்கும். நீங்கள் அந்த சிவலிங்கத்தை உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. குளிகை நேரத்தில் உங்கள் வீட்டில் அதை வைத்து சின்ன ஒரு பன்னீர் அபிஷேகம், பசும்பால் அபிஷேகத்தை பண்ணுங்க. அதையே உங்கள் வீட்டிலே எல்லோரும் துளி துளி சாப்பிடுங்க. முதலிலே மனசில் ஒரு கஷ்டம், வியாதி, நோய் எதுவுமே வராது. இது வராமல் இருந்தாலே அப்புறம் என்ன, தைரியலட்சுமி வந்துடுவா, எல்லா லட்சுமியும் வந்துடுவா. 2வது, திருவண்ணாமலையிலிருந்து வருகின்ற ஜோதி கிரகணங்கள், அந்த ரேசஸ், அது உங்கள் வீட்டிலே ஸ்படிகத்திற்கு சகல விதமான புண்ணிய சக்திகளையும், பல ஆரோக்கிய சக்திகளையும், ஐஸ்வர்ய சக்திகளையும், மகான்களுடைய ஸ்பரிசம், தீட்சை அத்தனையும் இந்த ஸ்படிகம் இழுத்து கொடுத்துடும். நீங்கள் தூக்கிட்டு தலைமையில் தூக்கிட்டு வந்தேல, சாதாரண ஒரு குழந்தைய தோளில் தூக்கிட்டு போகிறோம். அந்த குழந்தை எவ்வளோ சந்தோஷப்படுறது, அப்பா என்ன தோளில் தூக்கிட்டு போனாரே அப்படின்னு. அப்போ நீங்கள் ஒரு சிவலிங்கத்தை தலைமையில் தூக்கிட்டு போகும்போது அந்த சிவபெருமான் என்ன செய்வார்? ஆனந்த தாண்டவமாக சிவன் அப்படியே அந்த ஸ்படிகமாக கள்ளங்கபடி இல்லாமல் வெள்ளை மனசுன்னு சொல்கிறோமே, அப்படி சுத்தமான, அப்படி புனிதமான அந்த ஸ்படிகலிங்கத்திற்கு அத்தனையும் ஈர்த்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துரும். இது எனக்கு இப்போ செய்தி வந்ததுனால எனக்கு வச்சுக்க தெரியாது. உனக்கு வேணுமா? நாங்கள் எல்லாம் தான் வேணும், எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் எல்லாருக்கும் நான் சொல்லணுமே, சொல்ல வேண்டியது கடமை. எத்தனையோ அடியார்கள் ஒரு நல்ல முடிவே எடுக்க முடியாமல் அப்படியா இப்படியா பயப்படவே வேண்டாம். ஸ்திரக்கங்கனை விட்டுறாதீங்க. ஸ்திரக்கங்கன் சரி. 72,000 நாடி நரம்புகளை நாம் பற்றி என்ன தெரிஞ்சிருக்கோம்? நம்ம உடலில் ஒரு மிஷினை வச்சு கண்டுபிடிச்சாதான் இந்த நரம்பு சரியில்லை, இந்த எலும்பு சரியில்லை அப்படிங்கிறோம். அந்த 72,000 நாடி நரம்புகளை எல்லாம் ஒருங்கே இழுத்து நமது கையிலே, அதாவது இந்த மணிக்கட்டில் நம்ம காசி கயிறு, காப்பனாமங்கல கயிறு, இன்னும் எத்தனையோ முடிகயிறுலாம் கட்டுறோம். அது தேவைதான், இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அது ஒரு காலம் வரை நமக்கு அற்புதமான சக்திகளை கொடுக்கும். ஆனால் நிரந்தரமாக அந்த நீலகாந்தி வளையம், அந்த வளையல் இருக்கே, சகல லோகத்திலிருந்து எல்லா விதமான பலன்களையும் இழுத்துன்னு வந்து கங்கணம் காப்பு கட்டியாச்சு இந்த கோவிலுக்குன்னு சொல்கிறோமே, ஒரு பாதுகாப்பு வளையத்தை கையில் போட்டு கொண்டு விட்டால் நம்முடைய சாப்பாடு, கை இருந்தால் தானே எதுவும் பண்ண முடியும். ஒரு பொருளை எடுக்கணும், கொடுக்கணும், எல்லாத்துக்கும் வேண்டியது கை. இப்படி ஆதாரம் சர்வ வித்யானம், ஆதாரத்தில் எத்தனையோ ஆதாரம் இருக்குது, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். அந்த கங்கணம், அந்த நீலகாந்தின்னு சொல்லுவா. இப்படி காரிய சித்தி, அதுவும் குறிப்பாக பேச்சு தொழில், வியாபார தொழில், வழக்கறிஞர்கள், ஒரு நீதிபதிகள், இன்னாருக்கு நீங்கள் ஒரு பெரிய பதவியில் இருக்கீங்க, அவனுக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்கலாமா, இவன் நல்லவன் தானா, நம்மளை ஏதானு சிக்கலில் மாட்டிடுவானா அப்படின்னு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருப்பீங்க. 150 மார்க்கு கரெக்டாக எடுத்திருப்பான், 200க்கு 200, 300க்கு 300, ஆள் உயரம் ஹைட்டு எல்லாம் இருப்பான். அவன் நல்லவனா, நல்ல குணத்தில் இருக்கின்றானா என்கின்றதை உடனடியாக இந்த
கையில் நீங்கள் போடுகின்ற இந்த காப்பு வளையமானது இது பெண்களும் அணியலாம், ஆண்கள் அணியலாம். உங்களுக்கு ஒரு யோஜனை நல்லவனாக இருந்தால் சரிப்பா நாளைக்கு நீ கிளம்புற 9 மணிக்கு வந்துடுறியா அப்படிம்பீங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க, அந்த வளையம் சொல்ல வைக்கும், நீ அந்த மேனேஜர் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து அடுத்த வாரம் வந்து பார்க்குறீங்களா அப்படிம்பீங்க. இல்லைன்னா அவன் எழுதின பேப்பரை பார்த்து இது பிரயோஜனப்படாது, இது தோல்வியில் வந்து முடியும், நம்மளுடைய நாம் இருக்கின்ற இந்த ஸ்தானத்தையும் இந்த நிர்வாகத்தையும் கெடுத்துவிடும் அப்படின்னு ஒரு முடிவை நமக்கு ஒலிக்க செய்யும். ஒரு முடிவு எடுப்பீங்க, அதுலேருந்து மறுபடியும் நீங்கள் மாறவே வேண்டாம், தோல்வி வராது. இந்த மாதிரி நம்மளுடைய எது போனாலும் ஒரு வாக்கு, சார் ஒரு கார் வாங்க போகிறேன், இந்த சிவப்பு கார் வாங்கலாமா கருப்பு கார் வாங்கலாமா அதுக்கும் முடிவெடுக்கும். இந்த வீடு வாங்கலாமா வேண்டாமா அதுக்கும் ஒரு முடிவெடுக்கும். சரி கல்யாணம் பண்ணணுமே, ஜாதகம் நன்னா பொருந்திருக்கு, 3 வரன் வந்திருக்கு 4 வரன் வந்திருக்கு, இதில் பண்ணலாமா வேண்டாமா அதுக்கும் ஒரு நல்ல முடிவெடுக்கும். இதை ஆண்களும் பெண்களும் ஒரு சேர இறை பக்தர்கள் இதெல்லாம் எப்பயுமே உடம்புல பார்த்தெல்லாம் இதெல்லாம் அழகோ பந்தாவோ பார்த்தா பயங்கரமானதோ கிடையாது. இது நமக்கு பெரும் காப்பு சக்திகள் கொடுக்கும். சார் நான் வந்து சைவத்தை தழுவியிருக்கிறேன், எனக்கு அதை பற்றி சொல்லணும்னு ஒரு 2-3 பேர் சொன்னான். நீங்கள் வீட்டில் ஸ்படிக லிங்கம், அவருக்கு வாகனம் ஸ்படிக நந்தி பகவான், சின்ன சின்னதாக அழகாக இருக்கும். எந்த ஊருக்கு போனாலும் ஒரு சின்ன ஓலை பொட்டி, இல்லை வசதி உள்ளவா வெள்ளி பொட்டி, இல்லைன்னா சந்தன பொட்டியில் வச்சுட்டு எந்த ஊருக்கு போனாலும் அந்த லிங்கத்தை நீங்கள் போகிற அபிஷேகம் பண்ணுறதுக்கு வசதி இல்லை, ராமேஸ்வரம் போகிறோம், அந்த கடலில் அப்படியே ஒரு அமுக்குங்கோ சுவாமியை அப்படியே கொண்டு வாங்கோ, அந்த கடலில் உள்ள நல்ல புண்ணியத்தையும் இழுத்துன்னு வரும். இந்த சிவலிங்கத்தினுடைய நந்தியினுடைய பலன்களை வருகின்ற குலைக்கின்ற பக்தர்களுக்கெல்லாம் நல்லதையே செய்து கொடுக்கும். 2வது, நீங்கள் போகிற இடத்தெல்லாம் ஒரு வசியம், ராஜவசியம்னு சொல்லும்போது போகிற இடமெல்லாம் ஜெயமாகும். இதை நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய, அதாவது எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கும் இருக்கும். இப்படி ருத்ராட்சமும் ஸ்படிகமும் கலந்திருந்தால் அங்கே தான் என்னன்னு கேட்டேல்லாம், அதாவது விஷ்ணுமயம் ஜெகது அதுக்கு ஸ்படிகம், சர்வம் விஷ்ணுமயம் ஜெகதுன்னு சொல்லுவாள். ஆனால் ருத்ரன் இல்லை என்றால், சிவன் இல்லை என்றால் அவன் கைலாயத்துக்காரன் இல்லையா. அதுக்கு தான் அந்த காலத்தில் பேர் சேர்த்து வச்சிருப்பா பெரிய இடத்துல, சிவராம கிருஷ்ணன், சிவன் ராமன் கிருஷ்ணன், இப்படி 3 பெயர்களை தாங்கி வரும்போது சிவன் பெயரே சொல்லிடுறோம், ராமர் பெயரே சொல்லிடுறோம், கிருஷ்ணர் பெயரையும் சொல்கிறோம். சிவராம கிருஷ்ணன், சில பேர் ராமகிருஷ்ணன் வச்சுருப்பா, அப்படி சிவராமன் பேர் வச்சுருப்பா. இப்படி சிவராமன் அது பூர்த்தியாக இல்லாமல் சிவனே ராமன் தான். சிவனே ராமநாமத்தை ஓதுகின்றார், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. சிவராமகிருஷ்ணன் 3 காலத்தையும் மிக எளிமையாக கணக்கிட முடியும். அவருடைய குழந்தைகள் ஏதோ ஒரு படிப்பு, பேரம் பேத்தி படிப்பு, இந்த சிவராமகிருஷ்ணனுக்கு 3 பேர் இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு சௌகரியமும் இருக்கும், ஒரு மத்திய வயசில் ஒரு கவலையும் இருக்கும். ஏதோ ஒரு காரணம், குடும்பத்தில் ஒரு குழந்தைய பற்றியோ பொண்ணை பற்றியோ சௌக்கியமாக செட்டில் ஆகிடணும்னு எல்லாருக்கும் நியாயம் தானே. அவர்கள் தயவு செய்து, இது என்ன பெரிய கோடி ரூபாய் கிடையாது, எதுக்கோ சொல்கிறோம், பரிகாரம் பண்ணுறோம். இப்போ வந்து ஜோதிடம் என்பது மிக விரைவிலே ஆரம்பிக்க இருக்கின்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சுதர்சன ஜோதிஷாலயம் என்கின்றதை மீண்டும் மிக விரைவில் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதனால் நீங்கள் இந்த வளையம் காப்பு சக்தி உள்ள காஞ்சனாதி நீலகாந்தி சக்திகள், அந்த கதிர்களை இழுக்கக்கூடிய இந்த சிவராத்திரிக்குள்ளே வாங்குறது எதுக்குன்னா, திருவண்ணாமலை போகலைனாலும் அண்ணாமலைக்கு போனவருடைய நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அவள்கிட்ட உள்ள சக்திகளையும் இழுக்கும். அப்போ ஒரு கோயிலினுடைய அந்த 4 பிரகாரத்தை சுற்றி வரையில், அந்த தீர்த்தத்தை சுற்றி வரீங்க, ஒரு பசுமாட்டுக்கு ஆகாரம் கொடுக்குறீங்க, அந்த புண்ணியமெல்லாம் நம்முடைய இந்த மணிக்கட்டு, மணி எங்கே கட்டு, காசுங்கிற மணி இந்த இடத்தில் வந்து சேருகின்றதை இழுத்து நம்ம வீட்டில் நிறுத்தி தேவையானதுக்கு நல்ல விதத்துக்கு மட்டும் செலவாகும். ஒருத்தட்டு போய் 100 ரூபா கடன் வாங்க வேண்டாம், கடன் பாக்கி வைக்க வேண்டாம், எந்த படன் இருந்தாலும் தீர்ந்து விடும். வர வேண்டியதெல்லாம் டான் 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 மணி அடித்தது மாதிரி வரும். சொல்லுவாள், யானை வரும் முன்பு மணி ஓசை வரும் முன்பு நமக்கு எல்லாமே வந்துடும். 2ம் தெய்வத்தின் குரல், குருவனுடைய குரல் உங்களுடைய காதுகளிலே ஒலிக்கும். ஜாகிருது, உறங்கியும் உறங்காமலும், அந்த மாதிரி நிலையிலே எல்லாம் இருந்தும்
எல்லாம் இருந்து அது சாதாரணமாக எளிமையாக இருப்பது, அது இருந்தும் இல்லாமலும். தூங்க போவேல் என்ன ஏதோ ஒரு ஞாபகம், நல்ல ஞாபகம், இறை சிந்தனை, அதான் உறங்கியும் உறங்காமலும். அப்படிப்பட்ட அற்புதமான நல்ல நிலைகளை கொடுக்கின்றது இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பஞ்சாட்சர நாத கீத வேத தீபம். 5 வித சக்திகளை பஞ்சபூதங்களையும் அடக்கி சிவ பஞ்சாட்சரம். திதி வார யோக கரண நட்சத்திரம் அக்னிர்வாயுராதித்ய சந்திரமா நட்சத்திராணி. பஞ்ச இந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்ச பிராணன்கள், இப்படி பிராணாய ஸ்வாகா அப்பானாய ஸ்வாகான்னு சொல்கிற மூலியம் இந்த பஞ்சவிதமான 5 இந்த 5ஐ அடக்கி கொண்டு நமக்கு தீப பிரகாசத்தை கொடுக்குது பஞ்சாட்சர சிவநாத கீதநாத தீபம். இதை வாழ்க்கையிலே இந்த சோபகிருத வருஷத்தில் நாளைக்குங்கிறது நம்ம கையில் கிடையாது ஐயா. நீங்கள் இன்றைக்கி வேண்டிக்கிறது ஒரு தேவையான ஒரு பொருளை வாங்கிறதுக்கும் நாளைக்கு விலை குறைவாக போவதும் இல்லை ஏறப்போதும் வாங்கும்போதும் அதனுடைய வித்தியாசங்கள் மாறுபடும். ததேவ லக்னம் சுதினம் ததேவா. இன்னைக்கு நம்மளுடைய நாள், இந்த நேர நிமிஷம் காற்று உள்ள போதே தூத்திக்கணும். எதுவுமே நமக்கு கண்ணில் கிடைக்கும் பொழுதே ஷூட் அட் த ஷாட்னு பெரியவா சொல்லுவாள். பிடிச்செடுத்தா டப்புன்னு முடிவெடு, திங்க் பிஃபோர் யூ டாக் அப்படின்னு சொல்லுவாள். அது வேற. ஆனால் இறை காரியங்களுக்கு சிந்தனை செய்துட்டே இருந்தால் காலம் ஓடிவிடும். இப்படி பல கோடி இடங்களிலே குழந்தைகளுடைய படிப்பு சவாலாக இருந்தால் இருக்கும். படிப்பு கண்டிப்பாக எல்லா குழந்தைகளும் இந்த வருடம் பாஸ் ஆகி விடார்கள். ஆனால் மதிப்பெண்களை பாஸ் ஆவாங்க. அதற்கான தகுதி இருக்கான்னு பார்த்தா எத்தனை மேத்தமெட்டிக்ஸில் 100க்கு 100 சொல்லுப்பா. அல்ஜிப்ரா மேத்தமெட்டிக்ஸ் தெரியுமா? தெரியாது. ஆனா தெரியுமா? கொஞ்சம் தெரியும். ஏபிசிடியில் எவ்வளோ நீ ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன்? கொஞ்சம் தான் சார் தெரியும். தட்டு பாய் சைடு பக்கம் அப்படின்னு. என்ன கஹாசே ஆறாக அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது சார். நீங்கள் என்னமோ என்னை திட்டுறது மாதிரி தெரியுதே, எங்கேருந்து வரீங்க, ஆப்கோ கியா சாகியே. இப்படி பலவிதமான மொழிகளையும் ஈர்த்து கொடுக்கும். இப்படி என்ன வேணும்? மொழிகளையும். ஏன்னா எல்லாமே கலைவாணியினுடைய சொத்து. அவருடைய அதிபதி அயக்ரீவர். ரெண்டும் சேர்ந்து ஞான சக்திகளையும் வேத சக்திகளையும் தைரிய சக்திகளையும் கொடுக்கின்ற, ஒருங்கே கொடுக்கின்ற இந்த ஸ்படிக சிவலிங்கமானது எனக்கு இருக்குது. ஒருத்தருக்கு நீங்கள் தானம் கொடுத்தேனால் ஒவ்வொருவருக்கும் அந்த சிவப்பிரகாச ஜோதி உங்கள் வீட்டிலே தர்மத்தின் விதமாக வந்து சேரும். விஷபோ சர்க்கம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு காலதானம் கொடுக்கணும். இப்போ காலதானம் கொடுத்தா என்ன பண்ணுறான்னு தெரியல. ஏன் இந்த ஸ்படிக லிங்கத்தையும் அதோடு சேர்த்து அந்த ஸ்படிக நந்தியும் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுவும் இந்த பிரதோஷத்தில் பூஜை பண்ணி நீங்களும் ஒன்று வச்சுட்டு உங்களுடைய சொத்துக்கு உங்கள் வீட்டில் படம் எப்பயும் படத்தில் பூஜை பண்ணுறோம். அது சித்திரவர்ணம், அதை பற்றி இல்லை. இது வீட்டுக்குள்ளே நல்ல சக்திகளை மட்டும் இழுத்துனது வைக்கும். கெடுதலான எண்ணமோ ஏதோ வராது, கான்ட்ரவன்சி வராது. இப்படிப்பட்டதை அதுவும் வடக்கு நோக்கி வைத்து ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன கிழமைக்கு என்னென்ன நட்சத்திரத்துக்கு எப்படி என்று செய்து நட்சத்திர ராசி சக்கரம். இப்போ உதாரணமாக மேஷ ராசி அவர்கள் அணிந்து செல்லும் பொழுது தெற்கு திசையை நோக்கி சில மந்திரங்களை எளிமையான மந்திரத்தை சொல்வதும், அதுபோல் ரிஷபராசிக்கு 12 ராசிக்கும் ஸ்படிக ராசி சக்கரமானது வந்திருக்கிறது. அப்போ நற்பவி காரியங்கள்லாம் வெற்றி பெறணும், நல்லது மட்டும் நடக்கணும். நற்பவி நல்லதை கொடு, நல்லதை செய், நல்லதை சொல், நல்லதே ஏற்படும். சதாஸ்து சதாஸ்து என்கின்ற அந்த நற்பவியினுடைய புனிதமான பொருளையும் நீங்கள் கேட்டு நீங்கள் கொஞ்சம் தைரியமாக கேளுங்க. சென்னை அகஸ்திய விஜய கேந்திராலயத்திலையும் ஸ்ரீரங்கம் நற்பவி கேந்திராலயத்திலையும் கேட்டு இன்றைக்கி தான் கோபாலன் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக வேணும். அது கொஞ்சம் சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் க்ஷேமமாக இருந்து அடியனையும் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன்னா அதாவது சொல்லுவாள் ராமானுஜர் மாதிரி, எனக்கு கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் நான் எக்கெடுக்கிட்டு போனாலும் பரவாயில்லை, நீங்கள் க்ஷேமமாக இருக்கணும். வாத்தியார் சொல்லி கொடுத்தது இந்த உலகமெல்லாம் பரவி இருக்குது, நம்மளுடைய மனுஷாளுக்கும் பரவணும் இல்லையா? அதான் இது நலமாக இருப்பதற்காக. அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எனக்கு ஒரு சுயநலம், என்னுடைய மனுஷாலெலாம் நன்னா இருக்கணும், என்ன ஜாதக நோட்டை தூக்கிட்டு ஓடக்கூடாது. இது நீங்கள் சிவராத்திரியில் வரும்போது இந்த சிவலிங்கத்தை தலையில் சுமந்து கொண்டு போகும்போது உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருடைய ஜாதகத்தையும் சுமந்து செல்லுங்கள். வீட்டினுடைய டாக்குமெண்ட் ஒரு மஞ்சள் பையில் போட்டு எடுத்துகிட்டு போங்க.
வீட்டுக்கு எந்த விதமான பிரச்சனை, மன சம்பந்தமான பிரச்சனை வரவே வராது. நான் சொல்லித்தரேன், சிவராத்திரியில் என்னென்னத்தெல்லாம் நீங்கள் அள்ளிட்டு போகணுன்னு. மாத்திரைகளை தலையை திறந்து போன உங்களுடைய மருந்து மாத்திரை மறுபடியும் மருத்துவம் தேவையில்லாமல் வரவே வராது, ஓடி போடும், அதோடு முடிஞ்சு போச்சு. எது வேணாலும் பார்ப்போம், எந்த ஜோசியராலையும் உங்களுடைய ஜாதகத்தை பிரட்டி பார்த்து பலன் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த திரு அண்ணாமலையாரே நோக்குகின்றாள், மாதா பார்வதி பார்க்கின்றாள், பரமேஸ்வரி பார்க்கின்றாள். இப்படி அவா பார்த்த ஜாதகத்தை நம்ம பார்க்க முடியுமா சொல்லுங்கள்? நீங்கள் ஜோதிஷம் என்பது ஒரு பக்கம்தான் இருக்குது. அதுக்கு அந்த ஜோதிஷம் என்பது பெரும் கடல். அதனுடைய ஒரு துளி மணலை கூட இன்னும் எடுக்க முடியாது. அதாதி ஜோதிஷம் அக்னி பூர்வ ரூபம் ஆதித்ய உத்தர ரூபம் ஆபசந்திகி வைசுத சந்தானம் இத்தியதி ஜோதிஷம் அதாதி வித்யம் ஆச்சாரிய பூர்வ ரூபம் அந்தேவாஸ் உத்தர ரூபம் வித்யாசந்திகி பிரபஜனகும் சந்தானம். ஒரு அடியார் கேட்டிருந்தார், இந்த ராகமெல்லாம் தெரியலன்னா என்ன பண்ணுறது? முழுமையாக கேட்டிருக்கணும். ராகம் தெரிந்தவர்களை, பாடல் தெரிந்தவர்களை இசைக்கச் செய்து பாடச் செய்து அவர்களை ஊக்குவிப்பதும் தர்மமே. இப்படி கேள்வி மட்டும் நன்னா கேட்டுடுறா கமெண்ட்ஸில், சந்தோஷம். அதுக்கு பிறகு என்ன சொன்னால் அதை காதில் வாங்கணுமா வேண்டாமா? என்ன, நம்மளால் முடியல, ஒரு ஊருக்கு போகணும், நம்மளாவா பஸ்ஸை ஓட்டிகிட்டு போக முடியும்? ஒரு ஓட்டுன்ற ஒரு பஸ்ஸில் ஒருத்தர் ஓட்டுறார், நடத்துனர் இருக்கார், நம்ம ஏறி உட்காரோம். அதுதான் ரயிலில். நான் எப்படி போகிறது? எனக்கு ரயிலே ஓட்ட தெரியாதே, நான் எப்படி பம்பாய் போகிறது? ஓட்டுற ரயிலில் நீங்கள் ஏறி உட்காருங்க. இப்படித்தான் ஆன்மீகத்தில் கேள்வி என்பதை எளிமையாக கேட்டு விடுகிறார்கள். சொல்லும் பொழுது இது எனக்கு தெரியுமேயா இந்த பதிலா அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் சேமமாக இருப்பீர்கள். 100 ஆண்டு காலம், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுன்னு நீங்கள் சேமமாக இருப்பதற்காக வாத்தியாருடைய அருள் வாக்கை அவர் சொல்லிய கொடுத்ததை அடியேனிடம் நான் கற்றுக்கொண்டேன். எல்லோரும் கற்றுக்கொண்டது ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது. கலையெல்லாம் சேர்ந்து வைத்திருக்கின்ற அற்புதமான கலை நிபுணன் ஒருத்தர் இருக்கார், கலையெல்லாம் சேர்த்து வைத்து கொண்டிருக்கார். அவரும் கொஞ்சம் சொல்லிக் கொடுறார். ஒவ்வொருத்தரும் ஒரு அடியார்களும் ஒன்று சொல்கிறார். என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன், எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன். நீங்கள்லாம் சேமமாக இருக்கணும், எல்லோரும் பரம பவித்திரமாகவும் பரம சந்தோஷமாக இருக்கணும். எல்லா குழந்தைகளுக்கும் உயர் படிப்பு, வெளிநாடு எடுத்தா அவளை கூப்பிட்டா வாப்பா உட்கார் உட்கார் உட்கார், உனக்கு நல்ல வேலை தரேன் அப்படின்னு சொல்லுகின்ற யோகம் வருகின்ற திருப்பதியான நல்ல நாள், ஸ்திரமான முடிவு எடுக்கின்ற நல்ல நாள். இப்படி விசாக நட்சத்திரம் என்று முருகருக்கு வேண்டிக் கொண்டு தாமரை இலையை பிரட்டி வச்சு சக்கரை பொங்கல் கொஞ்சமான படைத்து அதை ஒரு ஏழைக்கோ பசுமாட்டுக்கோ தானம் கொடுத்தால் செல்வம் கொட்டு கொட்டு என்று கொட்டுகின்ற விசாக நட்சத்திரம். திருமலை என்கின்ற குத்தாலத்துக்கு அருகிலே விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குறைந்தது 32 விதமான தைலங்களிலே தீபம் ஏற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் சந்தோஷம். இது பொதுவானது, என்றைக்கும் செய்யலாம். விசாக நட்சத்திரத்துக்காரர்கள் தலங்கள் முருகரை வணங்குகள். முருகா முருகா முருகானால் உருகாத நெஞ்சும் உருக வைப்பார். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா.